டான்சில் சதை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. டான்சில் சதை அப்படின்றது வாய்க்குள்ளார இருக்குங்க. அந்த சதையோட வேலை எப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது வாய் வழியாக சாப்பிட்ற பொருட்கள்ல இருந்து வர இன்ஃபெக்ஷனை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதை கொன்னுடும். ஒரு வருஷத்துக்கு நிறைய வாட்டி, ஒரு 6-7 வாட்டி தொண்டை வலியோட, ஃபீவரோட, ஸ்கூலுக்கு போக முடியாமல், வேலைக்கு போக முடியாமல், விழுங்க முடியாமல் இருக்கிற ஆட்களுக்கு இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆனவனே பண்ணுற சர்ஜரி தான் டான்சிலெக்டமி. ஸோ இருக்கிற டான்சில் ரெண்டுத்தையுமே சர்ஜரி பண்ணி எடுத்துருவோங்க. டான்சில் ஆப்ரேஷன் பண்ணால் என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன அட்வைஸ் ஃபாலோ பண்ணணும்னு அந்த சர்ஜரி பண்ண இடத்துல ரணங்கள் இருக்கும். ஸோ அந்த ரணங்கள் ஆட 2 வாரத்துலேருந்து 4 வாரம் ஆகும். டான்சில்ஸ் அதை எடுத்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீமோ கோல்டு ப்ராடக்ட்ஸோ ஒரு நாளைக்கு கொடுப்போங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கக்கூடாது, கோல்டோ ஐஸோ. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா டான்சில் சதையிலேருந்து அந்த எடுத்த இடத்துல இருந்து ரத்தம் வருங்க. ஸோ 2 வாரத்துக்கு சாஃப்ட் டயட், மெத்தனை சாப்பிடணும், கூர்மையாக எதுவும் சாப்பிடக்கூடாது. எது சாப்பிட்டாலும் வாய் நல்லா கொப்பளிக்கணும். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் என்ன சர்ஜரிக்கு பண்ணணும்னு சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கோப் ENT. தேங்க்யூ.